ஓம் சாய்ராம். அத்தியாயம் 9. தர்கட் குடும்பம். ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹேப் தர்கட் சாயி பாபாவின் ஓர் உறுதியான பக்தர் ஆவார். அவருடைய மனைவியும் மகனும் சாயி பாபாவிடம் இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர். ஒருமுறை திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட்டும் மே மாத விடுமுறைக்கு சீரடிக்கு போவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மகன் போக விரும்பவில்லை. காரணம், அவன் பாந்த்ராவை வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாயி பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும். ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாயி பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான். எனினும் தனது மகன் செய்வதை போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் சீரடிக்கு புறப்பட்டனர். அடுத்த நாள் தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பாபா, எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன் என்றார் தர்கட். சில கற்கண்டு கட்டிகளை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்தார். அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின. தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது. தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறி கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார். அடுத்த நாளான செவ்வாயன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார். மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்டபோது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததை கண்டார். அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார். பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார். இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து, அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார். செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்த்ராவில் இது நிகழ்ந்தது. ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீப ஆராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி, அம்மா, பாந்த்ராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என எண்ணத்துடன் சென்றிருந்தேன். கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன். எப்படியோ உள்ளே நுழைந்து, பாவ் தர்கட், நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன். எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் பாபா. அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை. அருகில் இருந்த மகனோ, அதாவது பாந்த்ராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான். பாபா இதை மறுத்தார். எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார். அப்போது சீரடியில் நிகழ்ந்த விபரங்களையெல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான். 2 கடிதங்களும் ஒன்றையொன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது. இது ஓர் அற்புதம் அல்லவா? ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.